Hello friends, welcome to K Guru Academy. இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா 7ஆம் புத்தகத்துல உள்ள இரண்டாவது பருவம் இரண்டாவது யூனிட்ல இருந்து ஒரு 25 क्वेश्चन நம்ம பார்க்க போறோம். பார்க்கக்கூடிய இந்த 25 क्वेश्चனும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த லைவ் டெஸ்ட்டை ஃபுல்லா அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, ரெடி அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டுருங்க. நம்ம क्वेश्चंस பார்த்தலாம். ரெடியா? ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஏழெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் என்று பாடியவர் யார்? பாரதியார், தேனரசன், பாரதிதாசன், காலமேக புலவர். ஏழெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட அப்படின்னு பாடினது யார்? வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சரி, பேப்பர் பேனை கையில வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா? ரெடியா? சரி, இதுக்கு ஆன்சர் பாருங்க. ஏழெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட அப்படின்னு சொன்னது வந்து பாரதிதாசன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாரதிதாசன் எழுதிய டேஷ் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமியோட விருது கிடைச்சிச்சு. பிசிராந்தையார், பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு. இதுல எந்த நூலுக்கு பாரதிதாசன் அவர்களுக்கு அந்த சாகித்ய விருது வந்து கிடைச்சிச்சு? சொல்லுங்க பாப்போம். வெரி குட். ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பிசிராந்தையார், பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு. ஆப்ஷன் ஏ, பிசிராந்தையார் அப்படிங்கிற அந்த நாடக நூலுக்கு தான் என்னது சாகித்ய விருது பாரதிதாசன் அவர்களுக்கு கிடைச்சது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். இன்னொன்னு பாருங்க, இந்த பிசிராந்தையார் அப்படிங்கிறது என்னது ஒரு நாடக நூல் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பிரித்து எழுதுக. துயின்று இருந்தார் அப்படிங்கிற இந்த சொல்ல பிரிச்சு எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? துயில் பிளஸ் இருந்தார், துயின்று பிளஸ் இருந்தார், துயின்றி பிளஸ் இருந்தார், துயில் பிளஸ் இருந்தார். வெரி குட். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, துயின்று பிளஸ் இருந்தார். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல். வேளாண் வேதம் நாலடியார். எந்த நூலை வேளாண் வேதம் அப்படின்னு சொல்றோம்? வெரி குட். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, நாலடியார். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சில பேர் திருக்குறள்னு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. வேளாண் வேதம் அப்படின்னு அழைக்கக்கூடியது நாலடியார். ஓகே, அடுத்த கொஸ்டின். பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் டேஷ். திருக்குறளாளர், திருவள்ளுவர், பாரதியார், பாரதிதாசன். யார் வந்து பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்வோம் அப்படின்னு சொன்னது? வெரி குட். பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்வோம்னு சொன்னது யாரு? பாரதியார் தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். சேர்த்து எழுதுக. இவை எல்லாம் அப்படிங்கிற இந்த சொல்ல சேர்த்து எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இவை எல்லாம், இது எல்லாம், இவை எல்லாம், இவை எல்லாம். என்ன? சொல்லுங்க.
ஸோ ஒவ்வொரு யூனிட்டையும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம டீச் பண்ணி வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அது வந்து பாதியில் ஸ்டாப் ஆகி நிற்கிது. ஸோ அதையும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா? எங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் வரும், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இவை எல்லாம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் டேஷ். ரா இளங்குமரனார், திருக்குறளாளர் வி முனுசாமி, ஜியுபோ கந்தசாமி. இதுல யார் வந்து திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர்ச்சியான சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பக்கூடிய பணியை செய்தவர் யாரு? ஓகே, வெரி குட். ஆப்ஷன் பி, திருக்குறளாளர் வி முனிசாமி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். சுப்ரபாரதி மணியன் எழுதிய நூல்கள்ல பொருந்தாதது எது? எந்த நூல்ல அவர் எழுதுனதுல பொருந்தாதது? பின்னல், தண்ணீர் யுத்தம், புத்துமன் கனவு. இதுல எது வந்து அவர் எழுதுனதுல பொருந்தாதது அப்படிங்கிறத சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். சுப்ரபாரதி மணியன் எழுத நூல்கள்ல பொருந்தாதது எது? ஆப்ஷன் டி, கனவு அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் டேஷ். சமண முனிவர்கள், திருமூலர், பவனந்தி முனிவர், காலமேக புலவர். இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. நன்னூல் அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூல். ஓகேவா? ஸோ அதோட ஆசிரியர் பெயர் என்ன? ரொம்ப முக்கியம். இது தொல்காப்பியம், நன்னூல், இதெல்லாம் வந்து என்னது? ஒரு இலக்கண நூல்கள். வெரி குட். நன்னூல் வந்து ஒரு இலக்கண நூல். இதை எழுதுனது யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, பவனந்தி முனிவர். ஓகே, அடுத்த கொஸ்டின். நன்னூலின்படி தமிழில் இருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிகளோட எண்ணிக்கை என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல இருக்கக்கூடிய அந்த ஓரெழுத்து ஒரு மொழிகளோட எண்ணிக்கை என்ன? இதுல எத்தனை குறில் எழுத்துக்கள் இருக்கு, அது என்னென்ன அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னா அதையுமே நீங்க வந்து என்ன பண்ணலாம், கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்தலாம். ஓகேவா? ஓகே, தெரியப்படுத்துறீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நன்னூலின்படி தமிழில் இருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிகளோட எண்ணிக்கை 42, 40, 44, 46. என்னன்னு சொல்லுங்க. வெரி குட். ஓகே, நன்னூலின்படி மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள். இதுல குறில் எழுத்துக்கள் 2, ஒன்னும் இன்னொன்னு 2. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக. ஆக்சுவலா இதுல ஒரு மிஸ்டேக் இருக்கு கொஸ்டின்ல. மோ அப்படின்னு போட்டுக்கோங்க. மோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் வந்து என்ன? மாமரம், முகத்தல், அளவை, அகலம். மோ அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் வந்து என்ன? சொல்லுங்க. ஏபிசிடி என்ன என்ன வரும்? வெரி குட். ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் மோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள். வெரி குட். ஆப்ஷன் பி, முகத்தல். இதை மோத்தல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரெண்டு புக்கு ஒவ்வொரு எடிஷன்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கு. மோத்தல்னு சொல்லலாம், முகத்தல்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான், பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். வறுமை என்ற பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன? நோ, நா, நை, நோ. வறுமை அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி என்ன? ஓரெழுத்து ஒரு மொழி 42 இருக்குன்னு சொன்னது யாரு? எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க? இதெல்லாம் அடிக்கடி நல்லா ரிவிஷன் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, வறுமை அப்படிங்கிறது எதுல வரும்?
வெரி குட். வறுமை அப்படிங்கிறது ஆப்ஷன் டி, நோ அப்படிங்கிறதுல வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பொறுத்துக. ஓரெழுத்து ஒரு மொழி, அதற்கான பொருள் இருக்கு. இதை சரியா பொறுத்து என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. ஓகேவா? சி, சே, சோ, சா. மதில், இறந்து போ, இகழ்ச்சி, உயர்வு. ஓகே, இதுக்கு ஆன்சர் பாருங்க. ஆப்ஷன் சி, 3 4 1 2. சி அப்படின்னும் பொழுது இகழ்ச்சி. ஓகேவா? இகழ்ச்சி, ஒருத்தவங்க இகழும் பொழுது சி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அப்ப அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சே அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அப்படின்னா உயர்வு. ஓகேவா? சோ அப்படின்னா மதில், சா அப்படின்னா இறந்து போ. அப்ப 3 4 1 2ன்னு சீன் இருக்கு இல்லையா? இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பிரித்து எழுதுக. கண்ணன் அப்படிங்கிற இந்த சொல்ல பிரிச்சு எழுதணும்னா என்ன வரும்? கண் பிளஸ் அன், கண் பிளஸ் நன், கண்ண பிளஸ் இன், கண் பிளஸ் க பிளஸ் இன்னன். கண்ணன் அப்படிங்கிறத பிரிச்சோம்னா என்ன வரும்? வெரி குட். ஃபாஸ்டா சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கண் பிளஸ் அன் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். பெயர் பகுபதம் டேஷ் வகைப்படும். 4 6 5 7. பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? வெரி குட். பெயர் பகுபதம் 6 வகைப்படும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். எழுதினான் என்பது டேஷ். பெயர் பகுபதம், பெயர் பகாபதம், வினை பகாபதம், வினை பகுபதம். எழுதுறது அப்படிங்கிறது என்னது? ஒரு செயல் தான் இல்லையா? அப்ப அது கண்டிப்பா வினையில தான் வரும். பகுபதமா பகாபதமான்னு கேட்டா இதை பகுக்க முடியும். ஸோ பகுபதம் தான். ஓகேவா? ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓர் எழுத்து சொற்களால் நிரப்புக. டேஷ் மனம் வீசும். நா, ஆ, வி, இ. அதாவது மனம் வீசும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன போட்டா கரெக்டா இருக்கும்? அதுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி ஆன்சர் சொல்ல போறீங்க. ஓகே, ஓர் எழுத்து சொற்களால நிரப்ப போறீங்க. ஆப்ஷன் சி, வி அப்படிங்கிறது தான். இந்த விங்கிறது என்ன அப்படின்னா பூவோட 7 நிலைகள் படிச்சிருப்பீங்க இல்லையா? அதுல இந்த விங்கிறது வரும். அப்ப விங்கிறத பூ அப்படின்னு சொல்லலாம். பூவின் மனம் வீசும் அப்படிங்கிறது தான் வி மனம் வீசும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின். இரு பொருள் தரும் சொல் கொண்டு நிரப்புக. இ டேஷ் கால்கள் உடையது. தஞ்சாவூரில் காவிரி டேஷ் பாய்கிறது. ஆப்ஷன்ஸ் 6 கல், சொல், விளக்கு. ஸோ இதுல எந்த வார்த்தையும் இந்த 2 இடத்துல போட்டோம்னா ஏற்புடையதா இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல போறீங்க. ஓகேவா? இருபொருள் தரும் சொல் கொண்டு நிரப்புக. இ டேஷ் கால்களை உடையது. தஞ்சாவூரில் காவிரி டேஷ் பாய்கிறது. வெரி குட். ஸோ ஈக்கு 6 கால்கள் உடையது. தஞ்சாவூர்ல காவிரி 6 பாயுது. ஸோ 6ங்கிறது 2 இடத்துலையும் சூட் ஆகும். ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நல்லா நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ.
அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கலைச்சொல் தருக. வழிகாட்டுதல் அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? லிட்ரஸி, கைடன்ஸ், மாரல், அப்ஜெக்டிவ். ரொம்ப முக்கியம். கலைச்சொல்ல இருந்து உங்களுக்கு டோட்டலா 15 கொஸ்டின், கலைச்சொல்ல இருந்து 10 கொஸ்டின், பிறமொழி சொல், ஆங்கில சொல் அதெல்லாம் தமிழ்ல மாற்ற சொல்லி 5 கொஸ்டின், டோட்டலா 15 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ கலைச்சொல்ல நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? வழிகாட்டுதல் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் பி, கைடன்ஸ். ஓகே, ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணிக்கணும். அடுத்த கொஸ்டின், கலைச்சொல் தருக. லிட்ரஸி அப்படிங்கிற இந்த சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? கல்வி, கல்வி அறிவு, பட்டம், கலை அறிவியல். ஸோ இதுல லிட்ரஸி அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் என்ன அப்படின்னு சொல்ல போறீங்க. ஓகேவா? கல்வி கிடையாது. எத்தனை பேர் கல்வி போட்டீங்களோ அதெல்லாம் தப்பு. கல்வி அப்படின்னா எஜுகேஷன் வந்துடும். ஓகேவா? ஆனா கல்வி அறிவு தான் என்னது? லிட்ரஸி. அப்ப ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகே, கலை அறிவியல்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு வந்துடும். பட்டம்னா என்னது? டிகிரின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு படிச்சுக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பொருள் தருக. அன்னதோர் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான பொருள் என்ன? சமம், நிகர், அப்படி ஒரு, அன்னதானம். அன்னதோர் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான பொருள் என்ன? அன்னதோர் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் சி, அப்படி ஒரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கக்கூடிய சொல் டேஷ். காடு, கழனி, பரிதி, வெறுப்பு. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, வெறுப்பு அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், திருக்குறள் போன்று அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்ட நூல் எது? முக்கியமான கொஸ்டின் பா, நிறைய தடவை இது ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. நாலடியார், நன்னூல், தொல்காப்பியம், திரிகடுகம். திருக்குறள் மாதிரியே அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லி முப்பால் பகுப்பு கொண்ட நூல் எது? நாலடியார், நன்னூல், தொல்காப்பியம், திரிகடுகம். வெரி குட். இதுக்கான ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் ஏ, நாலடியார். திருக்குறளும் நாலடியாரும் ரொம்ப முக்கியமான நூல்கள். ஸோ ரெண்டுமே முப்பால் பகுப்பு கொண்ட நூல்கள். ஓகேவா? இந்த நாலடியாரை தான் நம்ம வேளாண் வேதம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பொருள் தருக. வாய்த்து ஈயில் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான பொருள் என்ன? பொருள் சேமித்து வைக்கும் இடம், ஒருவரால் கொல்லப்படாது, சாந்தி நாள் பூசப்பட்டது, வாய்க்கும்படி கொடுத்தல். வாய்த்து ஈயில் அப்படின்னா என்ன?
ஸோ இது முக்கியமான கொஸ்டின் தான். ஆப்ஷன் டி, வாய்க்கும்படி கொடுத்தல். அடுத்த கொஸ்டின், ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் டேஷ், வீடு, பொருள், கல்வி, அணிகலன். ஒருவர் தன்னுடைய குழந்தைகளுக்கு எந்த பொருளை சேமித்து வைக்கணும்? சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். ஆப்ஷன் சி, கல்வி தான். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 25 கொஸ்டின் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ இந்த 25 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் ரைட்டாக போட்டீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி உங்களுடைய அந்த மார்க்ஸை வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் செக் பண்ணுறேன் உங்களுடைய மார்க்ஸை. ஓகேவா? ஸோ வந்து இது உங்களுக்கு ரொம்ப எந்த அளவுக்கு படித்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து கடைசி வரை வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, அந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.